எவரோ பேப்பர்ல எழுதியிருக்கிறான், ஹிந்தி வைகோவுக்கு தெரியும் சொல்லி. தெரியும், 4 வார்த்தை தெரியும். ஏக் டாக்ஸி, ஒரு டாக்ஸி வேணும், டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போன் பண்ணுவேன். 2 நம்பர் மீனாபாக், என்னுடைய வீடு மீனாபாக்ல இருக்கு, அங்க வா. வேற இன்னொரு வார்த்தை என்ன, அவன் அவசரப்பட்டு வேற பக்கம் போயிட்டா, பஸ் 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 பஸ், பஸ் நிறுத்து, நேரா போகணும்னா சாரா சாரா சாரா. இந்த 6 வார்த்தை தவிர இந்த குதிரைக்காரன் பாஷை எனக்கு தெரியாது. அதை நான் சொன்னேன். அவன் இன்னும் அதிகமாக கூச்சலிட்டான். ஏன் கூச்சலிடுகிறாய்? தமிழ்நாட்டின் பக்கம் வந்து விடுவாயா? நீ வந்து பத்திரமாக நீ திரும்பி போய்விடுவாயா என்று சொல்லிவிட்டு அவன் இந்தியிலேதானே தாக்கி பேசினான். நாம் தமிழிலே தாக்கி பேசுவோம், உலக முதல் மொழியிலே என்று சொல்லி எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பம் என்போம் அந்த இந்திதரை கண்ணன் கிளிபட நேரும், கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று குரல் கொடுத்து எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமித்ஷா பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பதால் தமிழ் தெரிந்த நிர்மலா ஏன் வைகோவுக்கு மறுப்பு சொல்லவில்லை என்று நினைப்பார் என்பதற்காக எழுந்து நீங்க பேசுறது தப்புனா, அம்மா நீங்க பேசுறதுதான் தப்பு, அந்த ஆள் பேசுறாரே இந்திக்காரர் அது முழுக்க தப்பு, இதை நான் எங்க போனாலும் சொல்லுவேன் என்று சொன்னேன். ஆக நாடாளுமன்றத்திலும் நான் தமிழ் உரிமையை, திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை, திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை ஆழமாக பதிவு செய்திருக்கிறேன். 1655 தடவை நான் அந்த 18 வருஷத்திலே 20 வருஷத்திலே நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன். அந்த 1650 பேச்சுக்களையும் தொகுத்திருக்கிறேன் ஆங்கிலத்திலே. அதே ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது டெல்லியிலே பெரிய தலைவர்களை எல்லோரையும் அழைத்து அங்கே வெளியிட வேண்டும் என்ற ஒரு கனவாகவே எனக்கு இருக்கிறது. பெரும்பொருள் செலவு ஆகும், அதையும் செய்ய முடியும். இப்பொழுதும் என்னுடைய ரிட் மனு உயர்நீதிமன்றத்திலே இருக்கிறது, விடுதலை புலிகள் தடையை நீக்க வேண்டும் என்று. இப்பொழுது நரேந்திர மோடி இலங்கைக்கு சென்றாரே, எதற்கு சென்றார்? ராஜபக்சே கொடுக்கிற பாயாசத்தையும் புட்டுவையும் சாப்பிடுவதற்கு போனாரா? அங்கே உள்ள ஈழத் தமிழ் பிரதிநிதிகளை அழைத்து உங்கள் குறை என்ன என்று கேட்டாரா? இந்த மீனவர்கள், தமிழக மீனவர்கள் நாள்தோறும் கொல்லப்படுகிறார்களே, படகுகள் பறிக்கப்படுகின்றனவே, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அங்கே பேசினாரா? அல்லது தமிழர்களினுடைய உரிமை கோரிக்கையை பரிசீலிக்க ஒரு சர்வதேச குழுவை அமைத்து அதற்கு பிறகு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற நான் முதலில் பெல்ஜியத்திலே எடுத்து வைத்த கருத்தை அவர் ஆதரிக்க தயாரா? ஆகவே தமிழர்கள், ஈழத் தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள், விவசாயிகள் பிரச்சனைக்காக நான் 6000 கிலோமீட்டர் மொத்தம் தமிழ்நாட்டிலே நானும் தோழர்களும் நடந்திருக்கிறோம். அந்தந்த ஊர்களிலே ஜாதி சண்டை கூடாது, மதச்சண்டை கூடாது என்று பிரச்சாரம் செய்ததோடு இந்த மதுவையும் ஒழிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை தமிழகம் பூராவிலும் செய்துவிட்டு வந்திருக்கின்றேன். ஆக மறுமலர்ச்சி திமுக உண்மையான மறுமலர்ச்சியை திராவிட இயக்கத்திலே உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு, உத்தரவாதம் தருகின்ற உணர்வோடு நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் இன்றைக்கு என்னோடு இருக்கக்கூடியவர்கள் எந்த சோதனையிலும் அவர்கள் என்னை விட்டு விலகவில்லை. 1-2 பேருக்கு இங்கே இனிமேல் நம்ம கடை விற்காது என்று கருதிய ஒரு சில பேர் வெளியேறி சென்றார்கள். வாழ்க அவர்கள்.